வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம். மதுபோதையில் வாகனம் செலுத்துவோர் மீது சட்ட நடவடிக்கை, போலீசார் தெரிவிப்பு. மேல் மாகாணத்தில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பம். சிரியா மற்றும் லிபியாவில் இடம்பெறும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பாப்பரசர் வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நத்தார் பண்டிகை மற்றும் புதுவருடத்தினை முன்னிட்டு இன்று முதல் விசேட பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரிவு பொது முகாமையாளர் ராஜகுணதிலக தெரிவித்தார். கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் நலன் கருதி மேலதிகமாக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை தூர இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் நலன் கருதி அதிவேக நெடுஞ்சாலையில் மேலதிகமாக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரிவு பொது முகாமையாளர் ராஜகுணதிலக குறிப்பிட்டார். இதனிடையே பண்டிகை காலத்தை முன்னிட்டு பயணிகளின் நலன் கருதி விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரிவு பொது முகாமையாளர் விஜய் சமரசிங்க தெரிவித்தார். எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி வரை பண்டாரப்பள்ளியிலிருந்து கொழும்புக்கும், கொழும்பிலிருந்து பண்டாரப்பள்ளிக்கும் மற்றும் மாத்தறையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பண்டிகை காலங்களில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தும் வாகன சாரதிகளை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. பண்டிகை காலங்களில் இடம்பெறும் விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். மதுபோதையில் வாகனத்தை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை நாடு பூராகவும் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தினை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்திடம் கோரவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். மேல் மாகாணத்தில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பானந்த மகிபால தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் மழையுடனான காலநிலையால் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையால் போலீசார், ராணுவத்தினர், சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர். வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பானந்த மகிபால குறிப்பிட்டார். இதேவேளை 2 நாட்களுக்கு காய்ச்சல் நீடிக்குமானால் அண்மையில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சபைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் பலாத்காரமாக ஆணிகளை உட்கொண்டமையால் சுகையினமடைந்த நிலையில் நாடு திரும்பிய இலங்கை பணிப்பெண் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த பணிப்பெண் தனிப்பட்ட ரீதியில் எதிர்நோக்கிய சம்பவம் தொடர்பில் ஆராய உள்ளதாக அமைச்சர் தலதா அதுக்கூர்ல குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் இலங்கை தூதுவர் ஆலயமும் இந்த விடயம் குறித்து எவ்வாறான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன என்பது தொடர்பிலும் தாம் அவதானம் செலுத்த உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் எவரேனும் உரிய வகையில் செயற்படாவிடின் அவர்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். புத்தளம் மதுரங்குழி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான பெண் ஒருவரை சவுதியில் கடும் துன்புறுத்தல்களுக்கு இலக்காகி நாடு திரும்பியுள்ளார். நாடு திரும்பியுள்ள குறித்த பணிப்பெண் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த பெண்ணை இன்றைய தினம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சோதனைக்கு உட்படுத்த உள்ளதாக புத்தளம் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் சுமித் அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள MTV MBC ஊடக வலையமைப்பின் நத்தார் வலயத்தின் 3ஆம் நாள் என்றாகும்.
நத்தார் வலயம் இன்று மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளது. கொழும்பு 2 பேபு பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமையக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நத்தார் வலயம் 5 பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. இதில் சிறுவர்களுக்காக நத்தார் வலயங்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச மட்டத்திலான விளையாட்டுப் போட்டிகளும் இடம்பெறுகின்றன. பெத்லஹேமில் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறும் வகையில் நாடகங்களும் இங்கு அரங்கேற்றப்படுகின்றன. இதனைத் தவிர மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நத்தார் மரமும் நத்தார் வலயத்தை மேலும் அலங்கரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். நாடு முழுவதிலும் மழை பெய்வதற்கான சாத்தியம் குறைவடைந்து காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை திருப்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏற்படுகின்ற இழப்புகள் அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்திவில் ஊடாக சம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்.